எலெக்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஜோக் ஆர் ஃபேண்டசி. நான் இவங்க தான் ஓட்டு போட போறேன், அவங்களுக்கு ஓட்டு போட போறேன், டிவிக்கு போட்டு போறேன்னு சும்மா மைத்தன் சொல்றது. எலெக்ஷன் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ பண்ற முட்டாள்தனம் என்னோட ஜென்ரேஷனை பாதிக்கும், நான் பண்ற முட்டாள்தனம் உன்னோட ஜென்ரேஷனும் பாதிக்கும். 1967 ஓட்டு போட்டவங்க முக்காசி பேர் இன்னைக்கு ஈரோடு இல்லை. ஆனா 1967 முன்னாடி அவங்க அனுபவிச்சதெல்லாம் பஞ்சம், பசி, பட்டினி இருந்த தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு தனி மனித வருமானத்திலையும் ஜிடிபியும் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்லயும் இந்தியாலே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. இது காரணம் அவங்க வந்து ஓட்டு போட்டது. 1967 அவங்க பார்த்து சுதாரிச்சு ஓட்டு போட்டது. இன்னைக்கு நம்மளோட இளைஞர்கள், அதாவது அவங்களோட 1967 ஓட்டு போட்டவங்களோட பேரம் பேத்தியான நம்ம இன்னைக்கு நம்மளோட வேலை வாய்ப்புங்கிறது பெரும்பாலானோடு நம்ம மாநிலத்திலேயே முடிஞ்சிருக்கு. அப்படி வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு நம்ம வேலைக்கு போனா கூட ஒரு நல்ல ஒரு வேலைக்கு தான் போறோமே தவிர ஒரு கூலியாவோ ஒரு டெய்லி மேன்ஷனுக்கு நம்ம போறது இல்லை. அந்த லெவல்ல நம்மள கொண்டு வந்து வச்சிருக்கு. சோ இப்ப கம்மிங் வர எலெக்ஷனும் அந்த அதை தான் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணுங்கிறது. ஏன்னா வந்து 2 எலெக்ஷன் தான். இந்த 2 எலெக்ஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற என் பொண்ணு காலேஜுக்கு போயிருவான். காலேஜ் படிக்கிறீங்கன்னா நீங்க வேலை ஃபேமிலின்னு ஆயிருவீங்க. சோ இந்த 2 எலெக்ஷன்ல என்டையர் ஜெனரேஷனோட தலையெழுத்தே மாறும். ஸோ திங்க் வைஸ்லி அண்ட் குட். நான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போறேன். புதுசா வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னா தே ஷுட் கன்வின்ஸ் மீ. இப்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்துதான் நல்லது பண்ணாங்கன்னு தெரியல. டிஎம்கே வந்து ஒரு இந்தியாவே திரும்பி பாக்குற அளவுக்கு மாணவர் புரட்சி பண்ணாங்க, சமூக நீதி போராட்டம் பண்ணாங்க, ரிசர்வேஷனுக்கு போராட்டம் பண்ணாங்க, கலைஞரோட எழுத்துக்களாவும் சினிமா வசனங்களாவும் நிறைய புரட்சி பண்ணாங்க. இன்னைக்கு பல பெண்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குன்னா அது காரணம் டிஎம்கே தான். பெண்களுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு உரிமைகள் இருக்குன்னா அது காரணம் டிஎம்கே தான். மோடியே நார்த் இந்தியாவுக்கு போனா கூட மகாராஷ்டிராக்கு போனா கூட மராத்தியில பேசாம இந்தியில பேசுறாரு. ஒரிசாக்கு போனா ஒடியால பேசாம இந்தியில பேசுறாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் இங்கிலீஷ்ல பேசுறாரு. அந்த அளவுக்கு நம்ம தாய்மொழியை கட்டி காப்பாத்தது டிஎம்கே. நம்மளோட மொழி உரிமையை கட்டி காப்பாத்தினது டிஎம்கே. நம்ம இருமொழி கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிறது டிஎம்கே. அதனால நான் டிஎம்கே ஓட்டு போட போறேன். நீங்க ஒரு நடிகர் சினிமால நடிச்சுட்டாரு அதனால நீங்க உங்களை ஓட்டு போறது கன்வின்ஸ் ஆகிறீங்கன்னா யூ ஆர் சோ சீப். அவ்வளவு சீப்பா நீங்க கன்வின்ஸ் ஆகுறீங்க. ஸோ என்னைய கன்வின்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கே தான் தமிழ்நாடு சேவ் பண்ண முடியும். லெட் ஸ்டாலின் கண்டினியூஸ், லெட் தமிழ்நாடு க்ரோஸ். தேங்க்யூ.